வணக்கம் மக்களே. உங்களுக்கு 2 சீட்டு, மகனுக்கு எம்பி போஸ்ட்டு. ஓபிஎஸ்ஸிடம் டீல் பேசிய சேகர் பாபு அவர்கள். கசிந்த ஒரு சீக்ரெட் டீலை பற்றி தான் இந்த வீட்டில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு முக்கிய சம்பவம் நடந்திருக்கு. சட்டசபை கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமா சபாநாயகர் அப்பாவு அவர்களோட அறையில் முன்னாள் முதல்வரும் அதிமுக மூத்த தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் திமுக அமைச்சர் சேகர் பாபு எல்லாருமே சுமார் 15 நிமிடங்கள் தனிப்பட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது அதிமுகவில் தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட ஆதரவாளர்களை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் மகன் ரவீந்திரநாத் அவர்களோட அரசியல் எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காருன்னே சொல்லலாம். அவரோடு தற்போது நெருக்கமாக இருக்கிறவங்கெல்லாம் எம்எல்ஏக்கள் ஐயப்பன் மற்றும் வெல்லமண்டி நடராஜன் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களில் ஐயப்பன் அவர்கள் தாவேக்காவில் இணைய போவதாக வதந்தி எழுந்தபோது அதை உறுதியாக மறுத்து ஓபிஎஸோட கடைசி வரையும் இருப்பேன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் வெல்லமண்டி நடராஜனும் திமுகவுடன் இணைவார்னு சொல்லி பேசப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் அண்ணா அறிவாலயம் நோக்கி வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற இந்த நிலையில் திமுக தரப்பு அதிருப்தியில் இருக்கிறவங்கள தங்களோட அணிக்கு இழுக்கிற முயற்சியை ரொம்பவே தீவிரப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதன் ஒரு பகுதியாக தான் ஓபிஎஸ்ஸுடனான இந்த சந்திப்பு நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. சேகர் பாபு தான் இத்தகைய பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. செங்கோட்டையன் போன்றவர்களை திமுகவுக்கு இழுக்க முயன்றாலும் அவங்க தாவேக்காவில் இணைந்ததுனால ஓபிஎஸ் தரப்பை இழுப்பது திமுகவுக்கு தென் மாவட்டங்களில் ஒரு பெரும் பலத்தை கொடுக்கும்னு சொல்லி கருதுகிறாங்க. இந்த 15 நிமிட ஆலோசனையில் ஓபிஎஸ் அவர்களின் தரப்பு வைத்த டிமாண்டுகள் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தன்னோட ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணையணும்னா ஐயப்பன் மற்றும் வெல்லமண்டி நடராஜன் ஆகியோருக்கு 2 சட்டசபை தொகுதி சீட்டுகள் வழங்கணும்னு சொல்லியும் மகன் ரவீந்திரநாத் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கோரிக்கைகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பச்சை கொடி காட்டியதாகவும் தென் மண்டலத்தில் திமுகவோட செல்வாக்க பெருக்க இது உதவும்னு சொல்லியும் கருதியிருக்காங்கன்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் 2 தரப்புகளில் இந்த சந்திப்பு அரசியல் சார்ந்தது அல்லன்னு சொல்லியும் சேகர் பாபு தரப்பில் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்க இந்த நேரத்தில் ஓபிஎஸோட அடுத்த நகர்வு தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் திமுகவுடன் கூட்டணி அமைப்பாரா அல்லது நேரடியாக இணைவாரா அல்லது வேறு முடிவு எடுப்பாரா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.